கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அல்லது எதை செய்து முடிக்க விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா யுத்தங்கள், போராட்டங்கள், எல்லா விதமான குழப்பங்களிலும் இருந்து எப்படி ஜெயம் எடுக்க விரும்புகிறீர்கள், எப்படி ஜெயம் எடுக்கலாம் என்பதை குறித்து இன்று தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். நீங்கள் நினைத்ததை சாதிக்க யுத்தம் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். உங்கள் யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. சக மனிதர்களோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் நின்று கொண்டு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். எத்தனையோ குழப்பங்கள், ஆபத்துகள் அல்லது துன்பங்களும் உபத்திரவங்களும் உங்களுக்கு விரோதமாய் பல்வேறு வகைகளிலே யுத்தம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாத்ராகமம் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வெகு திரளான ராணுவங்கள் வந்த போதெல்லாம் கூட பல்வேறு ஜாதிகளும் ஜனக்கூட்டங்களும் பல்வேறு ராஜாக்களுமாய் ஒன்று சேர்ந்து தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் நின்று கொக்கரித்த போதும் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அங்குமிங்கும் ஓடாதிருங்கள், அவசரப்படாதிருங்கள், அல்லது துயரப்படாதிருங்கள், ஆத்திரப்படாதிருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை காண முடியும். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார், உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் எவருக்கும் எதற்கும் பயப்பட வேண்டாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளும் அநேக உபத்திரவங்களும், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் பல்வேறு காரியங்கள் போர் செய்வது போல பொல்லாத சத்துரு உங்களை அழிக்கவும் திருடவும் வருகிறவன் பல்வேறு வகைகளிலே உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். யுத்தம் எழும்புகிறது போல எழும்பினாலும் உபாகமம் 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது போல, கர்த்தரே சொன்னது போல, அவர்களுக்கு பயப்படீர்களாக, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசுவா 10:42 அந்த ராஜாக்கள் எல்லோரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். ஆனால் அவர்களுக்காக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யுத்தம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எதற்கும் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இருக்க வேண்டிய நிலையிலே நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை, விடுதலையை, குடும்பத்திலே செய்ய போகிற மாற்றங்களை காண்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். அந்த தேசத்து ராஜாக்களை எல்லாம் யோசுவா ஒருமிக்க பிடித்தான் என்று எழுதப்பட்ட அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்திலே வந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் யாரோ யுத்தம் பண்ணுவது போல, யாரோ உங்களை கெடுக்கவும் அழிக்கவும் உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறது போல, அல்லது உங்களுக்கு விரோதமாய் வேண்டாத்தனங்களை அல்லது அவமானமாய் உங்களை பேசுகிறதை போல, உங்கள் பிள்ளைகளை ஏதோ ஒரு மூலையில் இருந்து எல்லோரும் ஒன்று கூடி எதிர்க்கலாம், எல்லோரும் ஒன்று கூடி விரோதிக்கலாம், எல்லோரும் ஒன்று கூடி உங்களை முழுவதுமாய் அல்லது உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அழித்து போடுவது போல் கொக்கரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் நம்ப வேண்டிய காரியங்கள் எல்லாம் யுத்தம் உங்களுக்கென்று உண்டாகும். அது வானத்தில் இருந்து உண்டாகும். கர்த்தருடைய சேனை உங்களுக்காக யுத்தம் பண்ணும். உங்களை சூழ இருக்கிற தேவதூதர்களும் தேவ சமூகமும் உங்களை பாதுகாக்கும், உங்களுக்காக யுத்தம் பண்ணும், உங்களை விடுவிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். தெபோராளின் காலத்திலே பாருங்கள், தெபோராளும் பாராக்குமாக கடந்து செல்கிறார்கள். எதிரி சேனைகள் எல்லாம் அவர்களை சுற்றி கொக்கரிக்கிறது. 900 இருப்பு ரதங்களோடு சிரசாவும் யாபீன் என்கிற ராஜாவின் தளபதி
நதியும் ஆகிய இவர்கள் கடந்து வருகிற பொழுது மகா பெரிய சேனையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் 900 இருப்பு ரதங்கள் என்பது சாதாரணப்பட்டதல்ல என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் நடந்தது என்ன? நியாயாதிபதிகள் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று. மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுக்காக எங்கோ ஆதரவில்லாது இருக்கிறது போல இருக்கிற உங்கள் மகனுக்காக, யார் உதவியும் இல்லாது இருக்கிற உங்கள் பிள்ளைக்காக, யார் சகாயமும் இல்லாதபடி, ஐயா எந்த பலமும் எந்த ஆதரவும் இல்லாதபடி, சிறியவனைப் போல சின்னவனைப் போல அற்பமாய் எண்ணப்பட்டவர்களைப் போல என் பிள்ளைகள் எங்கோ அகப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக வானத்திலிருந்து யுத்தம் உண்டாகும். பாருங்கள், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து, நட்சத்திரங்கள் தங்கள் இருப்பிடங்களில் இருந்து சிரசாவோடு யுத்தம் பண்ணின என்று வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகள். ஐயா, சிரசாவும் அவனுடைய ராஜாவாகிய யாபீனும் எல்லாம் சிதறடித்துக் கொண்டு ஓடி போனார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வண்ணமாய், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும் வண்ணமாய், ஐயா இந்த யுத்தங்களிலே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற, கொந்தளிக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும், யுத்தம் போல் எழும்புகிற அநேகமாயிரம் பிரச்சனைகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாதிருங்கள். நின்று கொண்டு பேசுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், 2 நாளாகமும் 20:15 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா ஜனங்களையும் அதிபதிகளையும் பார்த்து சொல்லுகிறார், வெகு திரளான பரிஸ்திய கூட்டம், வெகு திரளான கூட்டம் இவர்களை கடற்கரை மணலத்தனையான கூட்டம் இவர்களை அழித்து விடுவது போல் வந்தபோது கூட யோசுவா சொன்ன அந்த அற்புதமான வார்த்தைகளை நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து, ஓ மைட்டி காட், நீங்கள் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. யோசுவா எப்படி அதை திருப்புகிறார் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை விசுவாசமான ஒரு அறிக்கை. ஆஹா, இவர்கள் ஸ்துதி செய்ய தொடங்கினார்கள், இவர்கள் பாடத் தொடங்கினார்கள், வாயால் பேச தொடங்கினார்கள், வாயால் ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள். எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு ஓடி போனார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யுத்தம் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, சக மனிதர்களோடு அல்ல. ஐயா, என் குடும்பத்தில் என்னுடைய வீட்டார், என்னுடைய குடும்பத்தார், இவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஜெபியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஜெபியுங்கள். வார்த்தையால் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள், அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, எப்பொழுது யோசபாத்தும் யூதாவும் ஜெபித்தார்களோ, துதித்தார்களோ, எதிரிகள் எல்லாம் சிதறி ஓடினது போல எசேக்கியாவும் அவனுடைய சேனையும் யூதாவுமாக நின்று உபவாசித்து ஜெபித்த பொழுது அவர்களால் தேவனால் அனுப்பப்பட்ட அற்புதமான ஒரே தூதன் அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்து போட்டது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். காத்திருந்து தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை வாயினால் பேசுங்கள், அறிக்கையிடுங்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகிற 1000 பிசாசு கூட்டங்கள் போன்று, ஐயா, உங்களுக்கு விரோதமாய் எத்திசையிலும் வருகிற பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் தன்னாலே சிதறடித்து ஓடி போகும், நிச்சயமாய் ஓடி போகும். எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்தார்களே, எரியோ கோட்டை தன்னாலே விழுந்து தரைமட்டமானது. பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் எல்லாம் யோர்தான் கரையிலே காலை பதித்த பொழுது யோர்தான் 2ஆக பிரிந்து ஓடியது. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் ஜெபியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து தேவ வசனத்திலே, தேவ வசனத்தின் மேல் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கும் அவன் பிரச்சனைகளுக்கும் அவன் உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற யுத்தங்களுக்கும் நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு நிச்சயமாய் ஓடி போவான் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த அத்திமரம், ஐயா, இந்த குடும்பத்திலே, என் வாழ்க்கையிலே அல்லது என்னுடைய சூழ்நிலையிலே எனக்குள்ளே ஏற்பட்ட இந்த காட்டத்தி மரத்தை எப்படி பிடுங்கி போடுவது? என் குடும்பத்தில் இப்படி ஒரு காட்டத்தி மரம் போல் ஒருத்தி முளைத்து விட்டாளே, அல்லது ஒரு பிரச்சனை முளைத்திருக்கிறதே, ஒரு காரியம் எழும்பி இருக்கிறதே, இதை எப்படி பிடுங்குவது? உங்கள் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, என் அன்பு சகோதரியே, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த அத்தி மரத்தை பார்த்து பேசுங்கள் தேவனுடைய வார்த்தையை. இவ்விடம் விட்டு இந்த பிரச்சனை, இந்த மனிதன் அல்லது இந்த குழப்புகிற ஆள் இந்த இடத்தை விட்டு மாறி போகட்டும். என் அலுவலகத்தில், என் வீட்டில், என் குடும்பத்தில், என் குடும்ப வாழ்க்கையில், என் கையின் பிரயாசங்களில், நான் வேலை செய்கிற இடத்திலே பிடுங்கப்பட்டு போவதாக. ஓ மைட்டி காட், அந்த அத்தி மரம் பிடுங்கப்பட்டு போகும், நடுக்கடலிலே கொண்டு வீசப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மலைகளை பார்த்து யுத்தம் செய்யாதிருங்கள். மலை போன்ற பிரச்சனைகளுக்கு எதிராய் நின்று யுத்தம் செய்யாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து பேசுங்கள். இவ்விடம் விட்டு பேர்ந்து நடு சமுத்திரத்தில் விழுந்து போ என்று நீங்கள் விசுவாசத்தோடு சந்தேகம் இல்லாமல் சொன்னால் அப்படியே நடக்கும் என்று சொன்னது போல நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். யுத்தம் கர்த்தருடையது. அவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நடைமுறைகளை நீங்கள் கையாளும் பொழுது நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகள், துன்பங்கள், ஆபத்துகள், வேதனைகள், பண நெருக்கடிகள், மாம்சீக எல்லா விதமான போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டங்களிலும் எல்லாவற்றிலும் நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். காரியங்கள் மாறுதலாய் முடிந்து போகும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சத்துருக்கள் எல்லாம் சிதறுண்டு போகும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கையின் பிரயாசங்கள், தொழில் ஊழியங்களுக்கு விரோதமாய், குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா யுத்தங்களிலும் கர்த்தரே யுத்தம் செய்யும்படியாய், கர்த்தாவே யுத்தம் என்னுடையது என்று சொன்னீங்களே, அப்படியே நீங்க யுத்தம் செய்யும்படியாய் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எங்கும் இவர்கள் சிக்கல் சிரமங்களில் அகப்பட்டுக் கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான உபத்திரவங்கள், துன்பங்கள், எல்லா விதமான போராட்டங்கள், யுத்தங்களிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படியாய் விடுவிப்பதற்காக நீரே கற்றுக் கொடுத்த நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. யோசுவா 23:10 சொன்னது போல உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகி கர்த்தர் தாமே உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளை பராக்கிரமசாலிகளாய் மாற்றுவீராக. எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இவர்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து ஜெயம் எடுக்கும்படியாய் ஒரு தேவ கிருபையும் சமாதானமும் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். கர்த்தர் ஆளுகை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. கர்த்தரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, அவருடைய வார்த்தையினாலே ஆகும். அவருடைய வார்த்தை விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். பிடுங்கப்படாத அத்திமரங்களும் பெயர்ந்து போக முடியாத மலைகள் எல்லாம் பெயர்ந்து தூக்கி அடிக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் எரிகோ கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து தரைமட்டமாகும். தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் ஜெயம் கொள்ள முடியாது. நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். நீங்களே ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள்.